ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிசி நோட் 2025 to 26க்கான சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட் தான். இப்போ நியூ கவர்மெண்ட் வந்ததுனால இதில் சேஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, பட்ஜெட் அலோகேஷன் எந்தெந்த ஸ்கீமுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல சேஞ்சஸ் இருக்கும். ப்ளஸ் அவங்க ஏதாவது புதுசாக ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதில் ஆட் ஆகும். மற்றபடி இந்த டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ முக்கியமான திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ஸ், சட்டங்கள் என்னென்னலாம் இந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முன்னுரை அப்படிங்கிறதுல கோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு பெண் சுயமாக வாழ முடியும் என்றால் அவளை ஒரு வல்லரசாக மாறுவாள். இது சொன்னது அறிஞர் அண்ணா. எங்கள் அரசு வெறும் நிர்வாகம் அல்ல, இது சமூக நீதிக்கான இயக்கம் அப்படிங்கிறதையும், ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தினால் அதனை கொண்டு 1000 விளக்குகளை ஏற்ற முடியும், அறிவொளி பெற்ற ஒரு பெண்ணாலும் அது முடியும் அப்படின்னு சொன்னது கலைஞர். மகளிர் உயர மாநிலம் உயரும் என்பதே நம்முடைய ஆட்சியின் இலக்கணம். ஒவ்வொரு பெண்ணும் மதிப்பிட முடியாத ஆற்றல் உள்ளவர்கள். மு.க. ஸ்டாலின் சொல்லியிருப்பார். ஓகே, சமூக நலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு பெண்கள் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் பெண்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 48.5%. அடுத்ததான் என்னென்ன முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறது மேலோட்டமாக இதில் இருக்கும். போக போக உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இதே போல் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், பெண்களோட சமத்துவத்தை உறுதி செய்யும் நோக்கோட பிறப்பிலிருந்தே, குறிப்பாக பெண் குழந்தை பிறப்பு பாதுகாப்புக்கான அடிப்படை உரிமையை உறுதி செய்யும் திட்டமாக இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுது. இதே போல் புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்ததாக பெண்கள் வேலை வாய்ப்பில் பங்கேற்கக்கூடிய எண்ணிக்கையை அதிகரிக்கணும், நியாயமான வாடகையில் அவங்களுக்கு பாதுகாப்பான தங்கும் இடங்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் தோழி விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படுத்திட்டு வராங்க. இதே போல் பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டமான விடியல் பயணமும் செயல்படுத்திட்டு வராங்க. அடுத்ததாக கைம்பெண்கள் நல வாரியம், திருநங்கை நல வாரியம் அப்படின்னு சொல்லி கைம்பெண்கள், அப்புறம் ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகளுக்குன்னு சொல்லி இந்த வாரியங்கள்லாம் அமைச்சு அதன் மூலமாக திட்டங்களை ஒருங்கிணைச்ச நிதி உதவி வழங்கப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான திட்டங்கள் இதுதான் கொஷின் ஏரியா. ஈவேரா மணியம்மையார் விதவை மகள் திருமண உதவி திட்டம், அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். ஸோ இது எல்லாமே சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய திருமண உதவி திட்டங்கள். இதே போல் இந்த துறை கொண்டு வந்த சட்டங்கள், செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. குழந்தை திருமண தடை சட்டம் 2006, வரதட்சணை தடை சட்டம் 1961, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் 2007, திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019, பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013, தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 2014. ஸோ இந்த சட்டங்களை எல்லாம் இந்த துறை செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவசர கால உதவி எண்கள் இந்த துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுது. அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் தீர்வளிக்கணும் அப்படின்னு சொல்லி மகளிர் உதவி எண் 181 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மூத்த குடிமக்கள் உதவி எண் 14567 அப்படிங்கிற நம்பரையும் அவசர கால உதவி எண்களை இந்த துறை அறிமுகப்படுத்தி செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ICDS அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த திட்டம் யார் யாருக்காக அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் 6 வயது வரையிலான குழந்தைகளை மையமாக வச்சு குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துறதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டம் தான் இது. ஓகே, இந்த திட்டத்தில் வழங்கக்கூடிய சேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா,
இணை உணவு, முன்பருவ கல்வி, சத்தான மதிய உணவு, சுகாதாரம், ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு, கல்வி செயல் மாற்றங்களுக்கான பயிற்சி, திறன் மேம்பாட்டு முயற்சிகள், இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படக்கூடிய சேவைகள். அடுத்ததாக ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிறது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளோட ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். இதே போல் குழந்தைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கான உதவி எண்ணும் இந்த துறை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. 1098 அப்படிங்கிறது தான் குழந்தைகளுக்கான அவசர கால உதவி எண். இதே போல் சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 கீழே கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள், அப்புறம் பிற்காப்பு நிறுவனங்கள், இதெல்லாம் அரசால் பிரத்யோகமாக நடத்தப்படுது. ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்பு திட்டத்தையும் இந்த துறை செயல்படுத்திட்டு வராங்க. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாற்று பராமரிப்பை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கைவிடப்பட்ட சரணடைக்கப்பட்ட குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி சிறப்பு தத்தெடுப்பு வள மையம் மூலமாக தத்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் பார்த்துட்டு வராங்க. சட்டத்தோட முரண்படும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை கையாளணும் அப்படின்னு சொல்லி சிறார் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 கீழே மாவட்டங்களில் சிறார் நீதி குழுமங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதே போல் தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் குழந்தை நல சட்டங்களை செயல்படுத்துவதை கண்காணித்து அரசுக்கு ஆலோசனைகளை பரிந்துரைக்குது. தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். அடுத்ததான் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். நம்ம முன்ன பார்த்ததை இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ முதலமைச்சரோடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது என்ன நோக்கத்தோடு செயல்படுத்தப்படுது அப்படின்னா, பெண் சிசு கொலையை தடுக்கணும், குழந்தை திருமணத்தை தடுக்கணும், பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. 1992 இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதிக பண பலன்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 இந்த திட்டத்தை மறுசீரமைச்சாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கங்கள் அப்படிங்கிறது பெண் கரு மற்றும் சிசு கொலையை தடுத்தல், குழந்தை திருமணங்களை தடுத்தல், நிதி பாதுகாப்பை மேம்படுத்துதல், பெண் கல்வியை மேம்படுத்துதல், ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை மாற்றுதல், சிறு குடும்ப முறையை ஊக்குவித்தல், குழந்தை பாலின விகிதத்தை உயர்த்துதல், இதெல்லாம் தான் இந்த திட்டத்துடைய நோக்கங்கள். இந்த திட்டம் 2 வகையாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. திட்டம் 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தையோட பெயரில் 50,000 வைப்பு தொகையாக முதலீடு செய்யப்படுது. குழந்தையோட வயசு 3 நிறைவடைய வரத்துக்குள்ளே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும். திட்டம் 2 என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையோட பெயர்லையும் தலா 25,000 ரூபாய் வைப்பு தொகையாக முதலீடு செய்யப்படுது. அந்த 2 குழந்தைகளில் 2வது குழந்தையோட வயது 3 கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும். இந்த திட்டத்துக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கூட கேட்டிருந்தாங்க. ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளே இருக்கணும். பெற்றோரில் ஒருத்தர் 40 வயசுக்குள்ளே கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இருக்கணும். குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தையோ இல்லை 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும், ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. அதே போல் எதிர்காலத்தில் ஆண் குழந்தையை அவங்க தத்தெடுக்கவும் கூடாது. விண்ணப்பிக்கும் போது பெற்றோர், அதாவது குழந்தைகளுடைய பெற்றோர், பெற்றோருடைய பெற்றோர் தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து வசிப்பவராக இருக்கணும். முகாம்களில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் பெண் குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அந்த பெண் குழந்தைகளுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். திரண்ட வட்டி விகிதத்தோட அந்த வைப்பு தொகை முதிர்வு தொகையாக அவங்களுடைய உயர்கல்வி பயில வழங்கப்படுது. அடுத்ததான் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம். பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை 2015 ஜனவரி 22 லான்ச் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சைல்டு செக்ஸ் ரேஷியோ குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. குறைந்து வரும் குழந்தை பாலின விகிதத்தை தடுத்தல், பெண் குழந்தை உயிர் வாழ்வதையும் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்தல், பெண் குழந்தையின் கல்வியினை உறுதி செய்தல் போன்ற முக்கிய நோக்கத்தோட பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தை
ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஷன் சக்தி அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே இதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துதல் அப்படிங்கிறதுல 2022 to 23 ஆண்டில் ஒன்றிய அரசு பெண்கள் இயக்கம் திட்டத்தின் கீழே இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்ருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கான திறன் மேம்பாடு, சிறந்த எதிர்காலத்துக்கான தொழில் வழிகாட்டல், சிறுமியரிடையே விளையாட்டு திறமைகளை அடையாளம் காண்பது அப்படின்னு சொல்லி புதுசாக சேர்க்கப்பட்ட நோக்கங்களோட பெண் குழந்தைகள் மீது அதிக கவனம் செலுத்துகிற வகையில் இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. மாவட்டங்களுக்கான திட்ட நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதுல பிறப்பு பாலின விகிதம் 918, அதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 40 லட்சம் நிதி ஒதுக்கப்படுது. இதுவே பிறப்பு பாலின விகிதம் 918 952 வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஆண்டுக்கு 30 லட்சம் நிதி ஒதுக்கப்படுது. 952க்கு மேலே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 20 லட்சம் நிதி ஒதுக்கப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே என்னென்ன செயல்பாடுகள் வந்து மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, பயிற்சி, தகவல் தொடர்பு சாதனங்கள், வெளிப்புற செயல்பாடுகள், திறன் மேம்பாடு, திறன் உருவாக்கம், உயர்கல்வி மற்றும் தொழில் ஆலோசனை, பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறதெல்லாம். அடுத்ததாக குழந்தை திருமண தடை சட்டம் 2006. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டம் குழந்தை திருமணத்தை தடை செய்யணும்னும், திருமணத்தால் பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாக்கணும், மறுவாழ்வு அளிக்கணும், குழந்தை திருமணத்தை தூண்டுபவர்கள், ஊக்குவிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனைகளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தை இயற்றினாங்க. குழந்தை திருமணங்களை அறவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு குழந்தை திருமண தடுப்பு விதிகள் 2009 மாநில அரசால் உருவாக்கப்பட்டு அதுக்கான அறிவிப்பு 30/12/2009 வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ குழந்தை திருமண தடை சட்டம் 2006, தமிழ்நாடு குழந்தை திருமண தடுப்பு விதிகள் 2009. ஸோ இந்த சட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர்கள் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை திருமண தடுப்பு அலுவலர்களாக அரசை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. இந்த சட்டத்தின் கீழே விதிக்கப்படக்கூடிய தண்டனை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 21 வயசுக்கு மேற்பட்ட ஆண் குழந்தை திருமணத்திற்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடுபவர், குழந்தை திருமணத்தை ஊக்குவிப்பவர், அதை அனுமதிப்பவர், நடத்துபவர், வழிநடத்துபவர், தடுக்க தவறியவர், உறுதுணையாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி 2 ஆண்டுகள் வரைக்கும் கடுமையான சிறை தண்டனை, இல்லை அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம், இல்லை ரெண்டுமே வந்து தண்டனையாக விதிக்கப்படுது. அடுத்ததாக குழந்தை திருமணங்களை தடுக்கிறதுக்காக என்னென்ன விழிப்புணர்வு நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இளந்தென்றல் பெட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 23 வகையான பயிற்சி கையேடுகளை வந்து வழங்கியிருக்காங்க மாநில ஆதார மையத்தோட உதவியோடு. ஸோ இதன் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. 2வது, நாடு தழுவிய பெண்கள் உதவி எண் கட்டணமில்லா எண் 181 டிசம்பர் 2018 தமிழ்நாட்டில் செயல்பட்டுட்டு வருது. ஸோ பெண்கள் உதவி எண் 181 டிசம்பர் 2018 தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருக்குது. அடுத்ததாக பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், இவங்களுடைய குழந்தைகளுக்கு இல்லா பராமரிப்பு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி 1948 அரசு சேவை இல்லங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை மாவட்டங்களில் இந்த அரசு சேவை இல்லங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த இல்லங்களில் படிக்கிறாங்க இல்லையா, அதில் 12வது வரைக்கும் படித்து முடித்த பெண் குழந்தைகள் உயர்கல்வி பயிலும் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வல்லுநர் கல்வி பயிலறதுக்கு 50,000 ரூபாயும், பட்டயம் இல்லை பட்டய படிப்பு பயிலணும் அப்படின்னா 30,000 ரூபாயும் அப்படின்னு சொல்லி நிதி உதவி அரசால் வழங்கப்படுது. அரசு சேவை இல்லங்களில் பிப்ரவரி 2025 சிலம்பம், கராத்தேன்னு சொல்லி இந்த தற்காப்பு பயிற்சி திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதே போல் விருதுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான மாநில விருது. ஸோ பெண் குழந்தை தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி 24 மாநில விருது வந்து வழங்கப்படுது. பெண் குழந்தைகளோட திறன்களை அங்கீகரித்து ஊக்குவிக்கிற வகையிலையும், பெண் குழந்தைகளுக்கு எதிராக அழைக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து செயல்படக்கூடிய பெண் குழந்தைகளின் முயற்சியை பாராட்டுற வகையில் 2018 இந்த விருது வந்து தமிழக அரசு அறிமுகப்படுத்தினாங்க.
18 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் குழந்தைக்கு தேசிய பெண் குழந்தைகள் தினமான ஜனவரி 24ஆம் தேதி மாநில விருது வந்து வழங்கப்பட்டு வருது. ரொக்க பரிசாக 1 லட்சம் ரூபாயும் காசோலையும் பாராட்டு பத்திரமும் வந்து வழங்கப்படுது. இப்போ 2024 to 25 ஆண்டுக்கான இந்த பெண் குழந்தை விருது பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த செல்விகா சௌமியா அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதே போல் சிறந்த மாவட்டங்களுக்கான விருது, அதாவது தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமான பிப்ரவரி 24 அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் பெண் குழந்தைகளோட பாலின விகிதத்தை உயர்த்துறதுல சிறப்பாக செயல்பட்டு கூடிய 3 மாவட்ட நிர்வாகங்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களும் சான்றிதழ்களும் தமிழ்நாடு அரசு வந்து வழங்கிட்டு வராங்க. 2024 to 25 ஆண்டுக்கான இந்த விருது கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24 பெண் குழந்தைகள் முன்னேற்றத்துக்கான மாநில விருது. இதே போல் தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமான பிப்ரவரி 24 சிறந்த மாவட்டங்களுக்கான விருது. மகளிர் நலன் அப்படின்னு பார்க்கும்போது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தை எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா செப்டம்பர் 5, 2022 இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. என்ன நோக்கம் அப்படின்னா பெண்களோட எண்ணங்களில் மாற்றம், குழந்தை திருமணத்தை தடுக்கணும், இளம் வயது திருமணத்தை குறைக்கணும், உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை மேம்படுத்தணும், உயர்கல்வியில் பெண் குழந்தைகளை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த திட்டத்தோடைய நோக்கம். சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவை சார்ந்த 6லேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் பயின்ற பெண்கள் அதிகாரம் பெறுவதை இந்த திட்டம் வந்து மையமாக கொண்டு இருக்குது. இவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுது. இந்த திட்டத்தை டிசம்பர் 30, 2024 அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணாங்க. இதன் மூலமாக 75,028 மாணவிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்துடைய நோக்கங்கள் என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. 6 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக விடியல் பயணம், பெண்கள் மற்றும் திருநங்கையருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம். ஸோ இந்த பேருந்து பயண திட்டம் வந்து 7/5/2021 செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இதை வந்து விரிவாக்கமும் பண்ணாங்க. திருநங்கையருக்கு வந்து நீட்டிச்சாங்க 3/6/2021. அடுத்ததாக பெண்களுக்கான சுயதொழில் இளம் சிவப்பு ஆட்டோ திட்டம், பிங்க் ஆட்டோ ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோ வாங்குறதுக்கு மானியமாக அரசு வந்து 1 லட்சம் வரைக்கும் வழங்குறாங்க. ஸோ 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து இது வரைக்கும் 2.5 கோடி ரூபாய் மானியம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. 250 இளம் சிவப்பு ஆட்டோக்களை இயக்கக்கூடிய திட்டம் வந்து சென்னை மாநகரத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கு. சர்வதேச மகளிர் தினமான 8/3/2025 இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. அடுத்ததாக தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ எப்படி புதுமை பெண் திட்டமோ அது மாதிரி ஆண் குழந்தைகளுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் 9/8/2024 தொடங்கி வச்சாங்க. 6லேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் தமிழ் வழியில் படித்த எல்லா மாணவர்களுக்கும் இளங்கலை பட்டம், பட்டயம், ITI படிப்புகளை தடையில்லாமல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செயல்படுத்தப்பட்டு வருது. அடுத்ததாக தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம், தோழி விடுதிகள். ஸோ தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் ஒரு சிறப்பு நோக்க சாதனமாக நிறுவன சட்டம் 2013 கீழே ஒரு பொதுத்துறை நிறுவனமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. புதிய விடுதிகளை உருவாக்கணும், செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பணிபுரியும் மகளிர் விடுதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொழில் முறையில் அவற்றை செயல்படுத்துவதே இந்த நிறுவனத்தோடைய முக்கியமான நோக்கம். இந்த விடுதிகள் எல்லாமே தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட தோழி அப்படின்ற புதிய நிறுவன பெயர் முத்திரை சின்னத்தின் கீழே மாநிலம் முழுதும் ஒரே மாதிரியாக செயல்படுத்திட்டு வருது. இந்த தோழி விடுதிக்குன்னு தனிப்பட்ட இணையதளம் tnwww.hcl.in அப்படின்ற இணையதளமும் வந்து செயல்பாட்டில் இருக்குது. 16 மாவட்டங்களில் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் மூலமாக 17 தோழி விடுதிகள் வந்து செயல்பாட்டில் இருக்குது. அடுத்ததாக திருமண உதவி திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. இது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். ஸோ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி வேறுபாடுகளை களையணும், சமத்துவத்தை ஊக்குவிக்கணும். கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் 1968 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 68லேருந்து
இது செயல்பாட்டில் இருக்குது. இந்த திட்டம் 2 பிரிவுகளின் கீழே செயல்படுத்தப்படுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்களே அந்த தம்பதியரில் ஒருத்தர் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினராகவும் இல்லை பழங்குடியினராகவும் இன்னொருத்தர் வந்து வேறொரு வகுப்பை சார்ந்தவராக இருக்கணும். 2வது திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கலப்பு திருமணம் தம்பதியரில் ஒருத்தர் வந்து முற்பட்ட இல்லை இதர வகுப்பினராகவும் மற்றொருவர் வந்து பிற்படுத்தப்பட்ட இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்கீம்ஸுக்கு அவங்க வந்து எலிஜிபிள். இந்த திட்டத்தின் கீழே நிதி உதவி பெறுறதுக்கு மணமகள் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். வயது வருமான உச்சவரம்பு எதுவும் இல்லை. இதை கேட்டிருந்தாங்க. வருமான உச்சவரம்பு எதுவும் இந்த ஸ்கீமுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது இல்லை. ஒவ்வொரு பயனாளிக்கும் 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயத்தோட நிதி உதவி தொகை வந்து வழங்கப்படுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா 8 கிராம் தங்க நாணயத்தோட 25,000 ரூபாய் நிதி உதவி வந்து வழங்கப்படுது. அதில் மின்னணு தீர்வை மூலமாக வழங்கப்படக்கூடிய நிதி உதவி அப்படின்னா 15,000. அஞ்சலக தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கக்கூடிய தொகை 10,000 ரூபாய் நேஷ்னல் சேவிங்ஸ் பாண்டாக வந்து கொடுத்துருவாங்க. இதுவே வந்து அந்த கலப்பு திருமணம் பண்ணிக்கிறவங்கள பட்டயம் படிச்சிருக்காங்க அப்படின்னா 50,000 ரூபாய். மின்னணு தீர்வை மூலமாக வழங்கப்படக்கூடிய நிதி உதவி 30,000. அஞ்சலக தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்த்தோன்னா 20,000. அடுத்ததாக டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம். சமுதாயத்தில் கைம்பெண்களுக்கு எதிரான களங்கம் பாகுபாட்டை நீக்கி அவர்களோட உரிமைகளை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம் 1975 தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படிங்கிறது இதுலேயுமே இல்லை. ஒவ்வொரு பயனாளிக்கும் 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயத்தோட பின்வரும் நிதி உதவி தொகை வழங்கப்படுது. அவங்க பட்டம் படிக்கலை அப்படின்னா 8 கிராம் தங்க நாணயத்தோட அவங்களுக்கு 25,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுது. அவங்களுக்கு டைரெக்டாக 15,000 கொடுக்கப்படும். தேசிய சேமிப்பு பத்திரமாக 10,000 ரூபாய் வந்து வழங்கப்படும். பட்டம் இல்லை பட்டயம் படிச்சிருக்காங்க அப்படின்னா 8 கிராம் தங்க நாணயத்தோட 50,000 ரூபாய் வந்து நிதி உதவி வழங்கப்படுது. அவங்களுக்கு 30,000 ரூபாய் டைரெக்டாக கொடுத்துருவாங்க. அஞ்சலக தேசிய சேமிப்பு பத்திரமாக 20,000 அவங்களுடைய பேரில் இருக்கும். அடுத்ததாக ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம். ஸோ ஏழை கைம்பெண்கள் சமூக இழிவு, பொருளாதார சார்பு, விழிப்புணர்வு இல்லாமை காரணங்களால் நிறைய சவால்களை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்கொள்கிற வகையில் விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் 1982 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே பயனாளிகளுக்கு 8 கிராம் தங்க நாணயத்தோட பட்டம் அல்லாதவங்களுக்கு 25,000 நிதி உதவி தொகையும், பட்டம் இல்லை பட்டயம் முடித்த பெண்களுக்கு 50,000 நிதி உதவி தொகையும் வந்து வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்க குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 1.2 லட்சம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஆண்டு வருமானம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. முன்ன பார்த்த 2 ஸ்கீம்ஸ்க்கும் இல்லை. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே விதவை ஓய்வூதியம் பெறும் கைம்பெண்கள் திட்ட உதவிகளை பெற வருமான சான்றிதழுக்கு பதிலாக விதவை ஓய்வூதிய சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம் 1985 இந்த திட்டம் வந்து தொடங்கினாங்க. ஆதரவற்ற பெண்களுக்கு சமூகத்தில் பாதுகாப்பு அளிக்கணும், அவங்களோட திருமண செலவுகளுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம் வந்து 1985 தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே பயனாளிகளுக்கு 8 கிராம் தங்க நாணயத்தோட பட்டம் அல்லாதவங்களுக்கு 25,000 நிதி உதவி தொகையும், பட்டயம் முடித்த பெண்களுக்கு 50,000 நிதி உதவி தொகையும் வந்து வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறத்துக்கு வருமான உச்சவரம்போ இல்லை குறைந்தபட்ச கல்வி தகுதியோ எதுவுமே இல்லை. ஸோ இந்த திருமண நிதி உதவி திட்டங்களுடைய பயன்பெறுவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் ஆண்டு வருமான உச்சவரம்பு கிடையாது. குறைந்தபட்ச வயது அப்படின்னா மணமகளுக்கு 18 வயசு, மணமகனுக்கு 21 வயசாக இருக்கணும். கல்வி தகுதி அப்படின்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும்.
இதுவே வந்து எஸ்டி பிரிவினராக இருந்தாங்க அப்படின்னா 5ஆம் வகுப்பு போதும். விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய காலம் அப்படின்னா திருமண நாள்லேருந்து 2 வருஷங்களுக்குள்ளே அப்ளை பண்ணணும். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் விதவை மறுமண நிதி உதவி திட்டம். இதில் வருமான வரம்பு கிடையாது. மணமகளுக்கு 20 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மணமகனுக்கு 40 வயசு, அதிகபட்சம் 40 வயசாக இருக்கணும். கல்வி தகுதி இதுக்கு எதுவும் கிடையாது. மறுமணம் செஞ்ச நாள்லேருந்து 6 மாதங்களுக்குள்ளே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும். ஈவேரா மணியம்மையார் ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னா ஆண்டு வருமானம் வந்து 1.2 லட்சம். இதே வந்து சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே விதவை ஓய்வூதியம் பெறுறாங்க அப்படின்னா வருமான சான்றிதழ் வந்து சமர்ப்பிக்க தேவையில்லை. குறைந்தபட்ச வயது வரம்பு அப்படின்னா மணமகளுக்கு 18 வயசாக இருக்கணும், மணமகனுக்கு 21 வயசாக இருக்கணும். கல்வி தகுதி எதுவும் கிடையாது. திருமணத்துக்கு முன்னாடி 40 நாட்களுக்குள்ளே இவங்க வந்து விண்ணப்பிக்கணும். அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னா வருமான வரம்பு கிடையாது, கல்வி தகுதியும் கிடையாது. குறைந்தபட்ச வயது வரம்பு அப்படின்னா மணமகளுக்கு 18 வயசாக இருக்கணும், மணமகனுக்கு 21 வயசாக இருக்கணும். இந்த திட்டங்கள் மூலமாக 2024 to 25 நிதியாண்டில் மொத்தமாக 7963 பயனாளிகள் வந்து அந்த 4 திருமண நிதி உதவி திட்டங்களின் கீழே 98.16 கோடி செலவினத்தில் பயன்பெற்றுட்டு வராங்க. அடுத்ததாக சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். ஸோ சத்தியவாணி முத்து அம்மையார் இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா 20லேருந்து 40 வயதுடைய பெண்கள், விதவைகள், ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், சமூகத்தில் நலிவுற்ற பெண்கள், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவை சேர்ந்த பயனாளிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரங்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது. அடுத்ததாக மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள். ஸோ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் தையல் பயிற்சி பெற்றிருப்பாங்க இல்லையா, சான்றிதழ் வச்சுருக்கக்கூடிய 18 வயசுலேருந்து 40 வயசு உடைய பெண்கள் வந்து மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கங்களில் சேர்ந்து உறுப்பினராகலாம். அடுத்ததாக சக்தி இயக்கம். ஸோ மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 15வது நிதி ஆணையத்தோடைய பரிந்துரையின் பேரில் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கோம். சம்பல், சமர்த்தியா அப்படின்னு சொல்லி 2 சப்ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. பெண்களுடைய பாதுகாப்பு, அதிகாரம் அளித்தல் இதை வந்து உறுதி செய்யக்கூடிய செயல் திட்டங்களை ஒரு குடியின் கீழ் நிறைவேற்றிடும் நோக்கில் தொடங்கப்பட்ட திட்டம் இது. 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழே பாலின சமத்துவத்தை முன்னேற்றுவதற்காக ஒருங்கிணைந்த அணுகுமுறை உள்ளடக்கி செயல்படுத்தப்படும் திட்டம் இது. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய திட்டம் இது. ஸோ இதோடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கணும், அவங்க முடிவெடுப்பதில் பங்கேற்கணும், பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கணும், பாலின சமத்துவம், நிலையான வளர்ச்சி, பெண்களுக்கான பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யணும். இதெல்லாம் தான் இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கம். ஸோ துணை திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சக்தி இயக்கம் 2 முக்கிய துணை திட்டங்களை கொண்டு இருக்கு. ஒன்று வந்து பெண்கள் பாதுகாப்புக்கானது, இன்னொன்று வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான திட்டம். சம்பல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு இருக்கக்கூடிய திட்டம் இது. சாமர்த்தியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய திட்டம். அடுத்ததாக பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒருங்கிணைந்த சேவை மையங்கள், மகளிர் உதவி சேவை மையங்கள், பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் போன்ற திட்டங்களை உள்ளடக்கியது. ஸோ இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். சம்பல், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் உமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டாப் சென்டர்ஸ், உமன் ஹெல்ப் லைனு, பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, நாரி அதாலட்ஸ் இதெல்லாமே சம்பல் இதில் வந்துடும். 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஃபண்டு தான். 2வது வந்து சாமர்த்தியா உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா, உஜ்வாலா, ஸ்வதார் கிரே, ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், நேஷ்னல் க்ரச் ஸ்கீம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாமர்த்தியா எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் கீழே வரும். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதிகாரம் அளிப்பு திட்டம் அப்படின்னா குறுகிய கால தங்குமிடங்கள், சக்தி சதன் அந்த ஹாஸ்டல் பார்த்தோம் இல்லையா, அது பாலின வரவு செலவு திட்டம், பெண்களுக்கான அதிகாரம் அளித்தற்கான மையங்கள், இதெல்லாம் இந்த திட்டங்களை உள்ளடக்கியது. நோக்கங்கள், இந்த சக்தி இயக்கத்தின் நோக்கங்கள் என்ன அப்படின்னா வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடியாக முழுமையான தொடர் கவனிப்பு கொடுக்கணும், பாதிக்கப்பட்ட பெண்களை மீட்டு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு மறுவாழ்வு அளிக்கணும்,
அரசு நலத்திட்டங்கள், சமூக தீமைகளுக்கு எதிரான சட்டங்கள் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பல்வேறு திட்டங்கள், சட்டங்கள் பற்றின பணியாளர்களுக்கு வந்து பயிற்சி வழங்கணும். பெண் குழந்தைகளை கருவில் அளிக்கிறாங்க இல்லையா, அதை தடுத்து அவர்களுடைய வாழ்வு, பாதுகாப்பு, கல்வி வளர்ச்சிக்கு வந்து உதவணும். பொதுமக்கள் கிட்ட பெண்கள், பெண் குழந்தைகள் சம்பந்தமான நேர்மறையான நடத்தை மாற்றங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். ஸோ இதெல்லாம் தான் சக்தி இயக்கத்தோடைய முக்கியமான நோக்கங்கள். அடுத்ததாக அந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமாக பார்க்கலாம். ஸோ ஒருங்கிணைந்த சேவை மையம், ஒன் ஸ்டாப் சென்டர். இது குடும்பம், சமூகம், பணியிடங்கள், தனியார், பொது இடங்களில் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பெண்களுக்கு ஒருங்கிணைந்த ஆதரவையும் உதவியையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு 100% நிதி உதவியோட மாநிலம் முழுக்க இந்த ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 49 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள், ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் வந்து செயல்பாட்டில் இருக்குது. மாவட்டத்தில் 38 ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், திருப்பூர், திருவள்ளூர் மாநகராட்சிகள், அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும்பாக்கத்தில் 1 அப்படின்னு சொல்லி 11 கூடுதல் ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் செயல்பட்டுட்டு வருது. பாலின மையங்களும் செயல்பட்டுட்டு வருது. கணினி மேம்பாடு மையம் இருக்குல்ல, CDAC, பொதுவான மென்பொருள் பயன்பாடு மூலமாக இந்த ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் வந்து மகளிர் உதவி சேவை மையத்தோட 181 அந்த நம்பரோட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. மகளிர் உதவி எண் 181. ஸோ நாடு முழுவதும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு உதவி கோரும் பெண்களுக்கு ஆதரவு அளிக்கிற வகையில் 181 அப்படின்னு சொல்லி பொதுவான கட்டணமில்லா தொலைத்தொடர்பு சேவை 24 மணி நேரமும் வழங்கப்பட்டு வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 181 மகளிர் உதவி எண் சேவை 2018 செயல்பட்டுட்டு வருது. அடுத்ததாக பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான மாநில மற்றும் மாவட்ட மையம். ஸோ இந்த மையம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றிய அரசு, மாநில அரசு, மாவட்ட அளவில் பல்வேறு துறைகளில் இந்த பெண்களுக்கான திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வருவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒருங்கிணைக்கிறத நோக்கமாக கொண்டு தான் இந்த பெண்கள் அதிகார அளிப்பு மையம் வந்து செயல்பட்டுட்டு வருது. சக்தி இயக்கத்தின் கீழே மாநில மகளிர் அதிகாரம் அளித்தல் மையம் மாநில அளவில் திட்ட மேலாண்மை அழகாக செயல்பட்டுட்டு வருது. அடுத்ததாக மகளிர் குறுகிய கால தங்குமிடம், சக்தி சதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கட்டான சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் வாழணும் அப்படின்னு சொல்லி மகளிர் குறுகிய கால தங்கும் இல்லங்கள், சக்தி சதன் அப்படின்ற திட்டம் வந்து சமூக நலத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருது. இதுக்கான நிதி உதவி அப்படின்னு பார்த்தோம்னா 60:40, 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் அப்படின்னு சொல்லி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக உணவு, உடை, தங்குமிடம், ஆலோசனை, பயிற்சி, மருத்துவம் மற்றும் சட்ட உதவிகள் வந்து வழங்கப்படுது. இது தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மகளிர் குறுகிய கால தங்கும் இல்லத்தில் 50 பெண்கள் வரைக்கும் தங்கலாம். தமிழ்நாட்டில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் 36 மகளிர் குறுகிய கால தங்கும் இல்லங்கள் வந்து செயல்பட்டு வருது. இதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமான உஜ்ஜவாலா, இப்போ வந்து அதோடைய பெயரை வந்து மாற்றிட்டாங்க, சக்தி சதன் அப்படின்னு சொல்லி. ஸோ குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே கட்டுப்பாட்டில் இருந்தது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இயங்கி வந்த உஜ்ஜவாலா இல்லங்கள் சமூக நலத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 2025 to 26 இதுக்காக 35.88 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கான சமூக நல சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, மாநில விதிகள் 2004, அந்த சட்டம் கொண்டு வந்தது 61. இதுக்கான தமிழ்நாட்டில் மாநில விதிகள் 2004 வந்து கொடுத்துருப்பாங்க. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 மற்றும் விதிகள் 2006. தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 மற்றும் மாநில விதிகள் 2015. பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடை, தடுப்பு மற்றும் தீர்வு சட்டம் 2013, அதுக்கான விதிகள் 2013. ஃபஸ்ட்டு வந்து வரதட்சணை தடுப்பு சட்டம் பார்க்கலாம். 1961 நிறைவேற்றினாங்க. 1989 அதை வந்து அமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த சட்டம் திருமண உறவின் பெயரில் வரதட்சணை அப்படின்னா வழக்கத்தை தடை செய்கிறத நோக்கமாக கொண்டது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை நிறைவேற்றுது. தமிழ்நாடு மாநில வரதட்சணை தடுப்பு சட்ட விதிகள் 2004 உருவாக்கப்பட்டு
மாவட்ட சமூக நல அலுவலர்கள் வரதட்சணை தடுப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. புகார்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை குழு வந்து மாவட்ட அளவில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. ஸோ பெண்களுக்கு வன்முறையற்ற குடும்ப சூழலை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம். கணவரோ இல்லை உறவினர்களாலேயோ உடல், வாய்மொழி, உணர்வு, பொருளாதாரம், மதம், இனப்பெருக்கம், பொருளாதார மோசடி அல்லது பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லி பல்வேறு முறைகளில் நடக்கக்கூடிய வன்முறைகள்லேருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம் தான் குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரு தரப்பினரிடையே பிற வழக்குகள் நிலுவையில் இருந்தால் கூட இந்த சட்டத்தின் கீழே வழக்குகளை பதிவு செய்யலாம். பெண்களுக்கு 60 நாட்களுக்குள்ள உரிமையல் தீர்வுகளை பெற இந்த சட்டம் வந்து உதவுது. ஒரே வழக்கில் பல தீர்ப்புகளை இந்த சட்டத்தின் கீழே பெற முடியும். வழக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாள்லேருந்து 30 நாட்களுக்குள்ள அமர்வு நீதிமன்றத்தில் மனுதாரரும் எதிர் மனுதாரர் இருவரும் வந்து மேல்முறையீடு செய்யலாம். இந்த சட்டத்தின் கீழே பதிவு செய்கிறாங்களே அந்த குற்றங்கள் வந்து பிடியாணை இல்லாமல் கைது செய்யக்கூடியவை, பிணையில் வெளிவர முடியாதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் காப்பகங்கள் முறைப்படுத்துதல் சட்டம் 2014. ஸோ பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான தங்கும் இடத்தை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தனித்துவமான சட்டத்தை வந்து இயற்றுது. தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகளுடைய பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1/7/2022 tnswp.com அப்படின்ற இணையதளத்தின் மூலமாக பதிவு செய்யப்படுது. பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013. ஸோ 2013 இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. இந்த சட்டத்தோடைய 5வது பிரிவின் கீழே மாவட்ட ஆட்சியர்கள் வந்து மாவட்ட அதிகாரிகளாக தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 10 பணியாளர்களுக்கு மேலே பணிபுரியக்கூடிய எல்லா பணியிடங்கள்லையும் இந்த சட்டத்தோடைய 4வது பிரிவின் படி உள்ளக குழுக்கள் வந்து அமைக்கப்படணும். மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலர் இந்த சட்டத்தோடைய தொடர்பு அலுவலராக இருப்பார். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அலுவலகங்கள்லையும் அரசு, தனியார் உள்ளக குழுக்களை வந்து அமைக்க மாவட்ட ஆட்சியரால் நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும். இந்த உள்ளக குழு அமைக்க தவறக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்துக்கும் 50,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் தண்டனை வந்து அளிக்கப்படும். நிறுவனத்தோடைய உரிமம் இல்லை பதிவு வந்து ரத்து செய்ய அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் இருக்குது. மாநில அரசால் 14/8/2024 அன்னைக்கு உள்ளக குழுக்கள் குறித்த இணையதளம் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இணையதளம் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பெண்கள் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி இணையதள முகவரியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. shebox.wcd.government.in அப்படின்ற வெப்சைட்டு. ஸோ மேலே இருக்கிறது தமிழ்நாட்டோடையது, கீழே இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையது. அடுத்ததாக முத்தரப்பு கூட்டமைப்பு 14/8/2024 சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் வந்து கையெழுத்திட்டாங்க. இது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசுடைய சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையும் கைத்தறி கைத்திறன் துணிநூல் கதர் துறையும் ஐக்கிய நாடுகளுடைய பாலின சமத்துவத்துக்கான அமைப்போடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த துணிநூல் ஆடை துறையில் பாலின சமத்துவம், அப்புறம் மகளிருக்கான அதிகாரம் அளிக்கிறது. ஸோ இதுக்கான நடவடிக்கைகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1993. ஸ்டார்டிங்கில் வந்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை விசாரிக்கணும், மனுதாரர்கள் அவங்களுடைய மனுக்கள் மீதான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும். இதை இன்னும் வலுப்படுத்தணும், அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து கொடுத்தாங்க 2008. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய சட்டம் 2008. ஸோ இந்த சட்டத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகளிர் ஆணையம் வந்து மறுசீரமைப்பு செய்யப்படணும் அப்படிங்கிறது தான். ஸோ குடும்பம் சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா துன்புறுத்தல் பிரச்சனைகளுக்கு எதிராக பெண்களோட உரிமையை பாதுகாக்கணும், அவங்களுக்கான சமத்துவம் சம பங்கை உறுதி செய்யணும் அப்படிங்கிற அதிகாரங்கள் இந்த ஆணையத்துக்கு இருக்குது.
யாருக்காவது இலவச சட்ட ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா ஆணையத்தோட வளாகத்திலேயே இலவச சட்ட உதவி மையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆணையத்தோட செயல்பாடுகள் எல்லாமே பெண்களை சென்றடைய வகையில் இவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டும் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 2024 tnwomencommission.tngov.in அப்படின்ற இதுக்காக பிரத்யேகமான இணையதளம் வந்து ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. இதே போல் கைம்பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. மாநில விருதுகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, மத நல்லிணக்கம், கலை, அறிவியல் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய சேவை ஆற்றிய மகளிர் ஒருவருக்கு ஒவ்வொரு வருஷமும் உலக மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி இந்த ஔவையார் விருது வந்து வழங்கப்பட்டு வருது. இந்த விருது பெறுபவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் சான்றிதழும் வந்து வழங்கப்படுது. இதே போல் சிறந்த சமூக சேவகர் விருது, சிறந்த தொண்டு நிறுவனம் விருது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு சிறந்த சமூக சேவகருக்கு 50,000 ரூபாய் பரிசு தொகையும், சிறந்த தொண்டு நிறுவனத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வந்து வழங்கப்படுது. பெண்களோட முன்னேற்றத்துக்கு சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகருக்கும் தொண்டு நிறுவனங்களை ஊக்குவிக்கிற வகையில் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுது. இதே போல் கல்பனா சாவ்லா விருது, இதுவும் வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் வழங்கப்படுது. துணிச்சல் மிக்க சாகச செயல் புரியக்கூடிய பெண் ஒருத்தருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த விருது வழங்கப்படுது. இந்த விருது பெறுபவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும், தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்படுது. அடுத்ததாக திருநங்கையர் நலன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2014 தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் வர்சஸ் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்திருக்கும். நால்சா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வழக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த வழக்கோட தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் திருநங்கை, திருநம்பி, இடைப்பாளினர் உள்ளிட்ட திருநங்கையர்களுக்கும் அரசியலமைப்பு உரிமைகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு திருநங்கையர்களுக்கு அவங்களுடைய நலனுக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க 2008. ஸோ திருநங்கையர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துறது, அதோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியத்துடைய தலைவராக அப்போ யார் வந்து சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக இருக்காங்களோ அவங்க வந்து தலைவராக செயல்படுவாங்க. இந்த வாரியம் 15 அலுவல் சார் உறுப்பினர்களையும் 13 அலுவல் சாரா உறுப்பினர்களையும் கொண்டு நிறைய நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்துது. என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. திருநங்கையர் அடையாள அட்டை வழங்குறது, அவங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம், இலவச பேருந்து பயணம், உயர்கல்விக்கான நிதியுதவி, தனிநபர் வணிகம் சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி, சுய தொழிலை ஊக்குவிக்க ஒரு நபருக்கு 50,000 வரையில் மானியம் வழங்குதல், திருநங்கையர் விருது. இது எல்லாமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு பார்த்துக்குவாங்க. அடுத்ததாக திருநங்கை, அதை ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க. திருநங்கையர் அடையாள அட்டை அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஸோ பாலின அடையாளத்தை அங்கீகரித்து வெளிப்படுத்தும் விதமாக இணைய வழியில் இவங்க வந்து ஈஸியாக பெறணும் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 2021 திருநங்கைகள் அப்படின்ற கைபேசி செயலி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ சமீபத்தில் கூட மத்திய அரசு இதுக்கான வரையறைகளை வந்து மாற்றிருந்தாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் பரிந்துரைத்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த அடையாள அட்டையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல் திருநங்கையருக்கான மாதாந்திர ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 40 வயசுக்கு மேற்பட்ட அவங்க வருமானம் ஈட்ட முடியாதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆதரவற்ற திருநங்கையருக்கு வந்து உதவணும் சொல்லி தான் இந்த மாதாந்திர ஓய்வூதிய திட்டத்தை வந்து தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இது மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு இருந்தது. அப்புறம் மார்ச் 2023 அந்த ஓய்வூதிய தொகை வந்து 1000லேருந்து 1500 உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டு வருது. அடுத்ததாக திருநங்கையருக்கான உயர்கல்வி திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக அரசு 2024 இந்த திட்டத்தை வந்து தொடங்கி இருந்திருப்பாங்க. திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019, தமிழ்நாடு மாநில திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு விதிகள் 2022.
ஸோ என்னதான் எத்தனையோ அமைப்புகள் ஆரம்பித்தா கூட திருநங்கையர் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள்லையோ இல்லை கல்வியிலையோ அங்கே நிறையா அவங்களுக்கு வன்முறை ஏற்படுது, பொருளாதார ரீதியாக ஒதுக்கப்படுறது, சமூக சவால்களை எதிர்கொள்கிற மாதிரி இருந்ததுனால 2019 மத்திய அரசு திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. அது தொடர்ந்து 2022 டிசம்பர் தமிழ்நாடு மாநில திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு விதிகள் வந்து வெளியிடப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் முதன்முறையாக அச்சு ஊடகங்களுடைய பயன்பாட்டுக்குன்னு சொல்லி LGBTQIA+ அந்த சொற்கூறுகளுக்கான சொற்கள் அப்புறம் வெளிப்பாடுகள் பற்றின அந்த சொற்களஞ்சியம் வந்து தமிழ்நாடு அரசு 2022 அரசிதழில் வந்து வெளியிடுது, ஆங்கிலம் ப்ளஸ் தமிழ் மொழியில். ஓகே, இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதோடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. திருநங்கையரின் அடையாளங்களை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது, அவங்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கிறது, கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், சொத்துரிமை, பொது அலுவலகம், பொது சேவைகளுக்கான அணுகல், இங்கெல்லாம் பாகுபாடு இருக்கும் இல்லையா, அதை தடை செய்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுதான் நோக்கமாக இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. திருநங்கையருக்கு மருத்துவ அல்லது உடல் பரிசோதனையின்றி அடையாள சான்றிதழ் வழங்கிடவும், ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கான உணர்திறன் பயிற்சியை கட்டாயமாக்குதல் மற்றும் மருத்துவமனையில் திருநங்கையருக்கு தனிப்பிரிவு செயல்படுவதையும் இந்த சட்டம் வந்து உறுதிப்படுத்துது. இதை வந்து அமன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது திருநங்கையர் விருது அப்படின்னு எடுத்துட்டோன்னா, திருநங்கையரோட நலனுக்காக சிறந்த பணிகளை செய்யக்கூடிய, தங்கள் சொந்த முயற்சியில் வாழ்க்கையில் முன்னேறின திருநங்கைகளை ஊக்குவிக்கிற வகையில் 2020 மாநில அளவிலான சிறந்த திருநங்கை விருது வந்து வழங்கப்பட்டு வருது. ஒவ்வொரு வருஷமும் தகுதியான திருநங்கைக்கு ஏப்ரல் 15 அன்று, அதாவது திருநங்கையர் தினம், அது ஏப்ரல் 15, 1,00,000க்கான காசோலையும் சான்றிதழும் அவங்களுக்கு வழங்கப்படுது. அடுத்ததாக மூத்த குடிமக்கள் நலன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 60 வயது நிரம்பிய அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சட்டப்பூர்வமாக மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றிய அரசோடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட இந்தியாவில் முதியோர் 2021 அறிக்கையின்படி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களின் எண்ணிக்கை 2031 18.2% உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மூத்த குடிமக்களுக்கான சட்டம் எது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007. அடுத்ததாக முதியோர் இல்லங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, தனியார் தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் வந்து முதியோர் இல்லங்களை நடத்துகிறாங்க. ஸோ அவங்களையும் வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் மாநில அரசு வந்து மானியம் வழங்குறாங்க. 5:1 அப்படின்ற ரேஷியோவில் மாநிலமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இந்த முதியோர் இல்லங்களை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அடுத்ததாக முதியோர் இல்லங்கள் மாதிரியே மூத்த குடிமக்களும் இருக்கக்கூடிய, ஆதரவற்ற குழந்தைகளும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த வளாகங்கள் வந்து நடத்தப்படுது. ஸோ இதுக்கு 75:25 அப்படின்ற பங்கு விகிதத்தில் மாநில அரசும் தன்னார்வ நிறுவனங்கள் பங்களிப்போட இந்த ஒருங்கிணைந்த வளாகங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. அடுத்ததாக மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம், இன்டெகிரேட்டட் ஸ்கீம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மாநில அரசு வந்து தொண்டு நிறுவனங்களுக்கு மானியம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்க. ஸோ மாநில அரசோட பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு 68 முதியோர் இல்லங்கள், 1 தொடர்ச்சியான பராமரிப்பு இல்லம், 2 இயன்முறை சிகிச்சை மையங்கள், அப்புறம் நடமாடும் மருத்துவ பராமரிப்பு அலகு, மண்டல பயிற்சி வள மையம் அப்படின்னு சொல்லி இந்த பணிகளுக்கு மானியங்களை 90% மத்திய அரசு நிதி பகிரும், தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்து 10%. ஸோ 90:10 அப்படின்ற ரேஷியோவில் தொண்டு நிறுவனங்களுக்கு நேரடியாக மத்திய அரசு வழங்குது. அடுத்தது மூத்த குடிமக்களுக்கான அவசர கால எண்கள் வந்து அறிவிச்சிருந்திருப்பாங்க. இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தது தான். 14567 அப்படிங்கிறது தான் கட்டணமில்லா உதவி எண். எப்போலேருந்து இது நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னா 2021 28 ஸோ காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இது வந்து செயல்படுது. ஸோ இதில் வழங்கக்கூடிய சேவைகள் என்ன அப்படின்னா, மீட்பு உதவி, முதியோர் இல்லங்கள் பற்றின ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா, இவங்க சார்ந்த நலத்திட்டங்கள் பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னா மனநல ஆலோசனை, அப்புறம் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலச்சட்டம் 2007 பற்றின சட்ட வழிகாட்டுதல்கள், இதெல்லாம் அந்த உதவி எண் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்.
அடுத்ததாக இந்த சட்டம் பார்த்தோம் இல்லையா, 2007. ஸோ பெற்றோர் மூத்த குடிமக்களுடைய பராமரிப்பு நலனுக்குன்னு சொல்லி தான் சட்ட ரீதியான பாதுகாப்பை வழங்கணும்னு இந்த சட்டத்தை இயற்றினாங்க. இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான விதிகள் பார்த்திங்க அப்படின்னா 2009 மாநில அரசு விதிகளை வகுத்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது இதுதான். சட்டம் எது, விதிகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சட்டம் 2007 கொண்டு வந்தாங்க. மாநில அரசு அதுக்கான விதிகளை வகுத்தது அப்படின்னா 2009. இந்த சட்டத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை சட்டப்பூர்வ வாரிசுகள் இருந்தாலும் சரி, அவங்கவுங்க பெற்றோரை அவங்கவுங்க கவனிச்சுக்கணும். அது அவங்களுடைய கடமை அப்படின்னு இந்த சட்டம் வலியுறுத்துது. இந்த சட்டத்துடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றோர் அப்படிங்கிறது வளர்ப்பு தாயும் இதில் வருவாங்க, வளர்ப்பு தந்தையும் பெற்றோராக தான் வரையறுக்கப்படுது இந்த சட்டத்தில். குழந்தைகள் சட்டப்பூர்வ வாரிசுகளால் பராமரிக்கப்படாமல் பாதிப்படைஞ்ச பெற்றோர்கள் இருப்பாங்க இல்லையா, எந்த ஒரு மூத்த குடிமக்களும் அவங்களுக்கு மாதத்துக்கு அதிகபட்சம் 10,000 வரைக்கும் பராமரிப்பு தொகையை பெறணும் அப்படின்னா வருவாய் கோட்ட அளவில் இந்த சட்டத்தின் கீழே தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யலாம். ஸோ 90 நாட்களுக்குள்ளே அதுக்கு தீர்வு காணப்படணும். மூத்த குடிமக்களுடைய கவனிப்பு இல்லை பாதுகாப்பு பொறுப்பான நபர் அவங்கள கைவிட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்கு 3 மாதங்கள் வரைக்கும் சிறை தண்டனை, 5,000 வரைக்கும் அபராதம், இல்லை ரெண்டுமே விதிக்கப்படும். ஸோ 31/12/2009 இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு மூத்த குடிமக்களும் தன்னோட குழந்தைகள் வாரிசுகள் தன்னை பராமரிக்கிறதுக்கு நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்படுறாங்க இல்லையா, அதாவது சொத்துக்களை எழுதி கொடுங்க, அப்போ தான் நாங்கள் உங்களை பார்த்துப்போம், இந்த மாதிரியான இருந்து சொத்தெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி கைவிடப்படுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பெற்றோரோ அந்த மூத்த குடிமக்களோ சொத்து பரிமாற்றத்தை ரத்து செய்ய மனு அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அம்சமும் இந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்காக பராமரிப்பு தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படுது. இதில் முடிவு காணப்படலை அப்படின்னா மேல்முறையீடு தீர்ப்பாயமும் இதுக்காக இருக்குது. ஓகே, அடுத்ததாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண், குரல் 225 கொடுத்துருக்காங்க. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 2022 முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஆரம்பித்தாங்க. இந்த திட்டத்தோடைய நோக்கங்கள் என்ன? குழந்தைகள் பசி இல்லாமல் பள்ளிக்கு செல்றதை உறுதி செய்யணும், குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துறது, அவங்களுடைய வருகை கற்றல் திறனை அதிகரிக்கிறது, வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுடைய சுமையை குறைக்கிறது. இதெல்லாம் தான் இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம். இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தோடைய முக்கியமான நாட்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7/5/2022 இந்த திட்டத்துக்கான அறிவிப்பு வெளியாகுது. 15/9/2022 தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. அப்புறம் 1/3/2023 மாநகராட்சி நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளிகளுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுது. 25/8/2023 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் பண்ணுறாங்க. 15/7/2024 இந்த திட்டம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுது. ஸோ February 2025 நிலவரப்படி 34,987 பள்ளிகளில் 17.53 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சு வராங்க. அடுத்ததாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். ஸோ சென்னை மாநகராட்சிகளில் தான் முதல் முறையாக 1920 மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதை தொடர்ந்து முன்னாள் முதல்வர் திரு காமராஜர் அவர்களெல்லாம் 1962 இந்த திட்டம் மாநிலம் முழுக்க அனைத்து தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுது. அதுக்கப்புறம் 1982 அப்போது முதலமைச்சர் அந்த எம்ஜிஆர் அவங்களால இந்த திட்டம் எல்லா அரசு உதவி பெறும் தொடக்க மேல்நிலை பள்ளிகள்லையும் சத்துணவு திட்டமாக கட்டமைக்கப்படுது. அதுக்கப்புறம் 1989 அப்போ முதல்வர் அந்த கருணாநிதி அவர்களால் சத்துணவு திட்டத்தில் முட்டை வழங்கக்கூடிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ மத்திய அரசு 1995 நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் 8வது வகுப்பு வரைக்கும் படிக்கும் மாணவங்களுக்கு
தமிழ்நாட்டில் எப்படி சத்துணவு திட்டம் வந்து வழங்கப்படுதோ அதே மாதிரியான திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. எப்போது 1995. சத்துணவு திட்டத்தோடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முன்ன பார்த்ததே தான். 20 சென்னை மாநகராட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. 62ல் அனைத்து மாவட்டங்கள்லையும் மதிய உணவு திட்டம் கொண்டு வராங்க. 82ல் அது சத்துணவு திட்டமாக மாற்றப்படுது. 84ல் 6லேருந்து 10வது வரைக்கும் குழந்தைகளுக்கு விரிவுபடுத்தப்படுது. அப்புறம் 89ல் முட்டை வந்து அறிமுகம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பிரதமரின் ஊட்டச்சத்து திட்டம் பிஎம் போஷான். ஸோ தேசிய ஊட்டச்சத்து திட்டம் இதை தான் முன்னே பார்த்தோம் மத்திய அரசு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. 15/8/1995 தொடக்க கல்வி பெறும் குழந்தைகளுக்கு வந்து மத்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்ட மாநில அரசோடைய பங்களிப்போடு இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. 1997லேருந்து 98 முதல் தொடக்க பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு அப்புறம்தான் 2007லேருந்து உயர் தொடக்க பள்ளிகளில் வந்து இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படுது. மதிய உணவு திட்டத்துக்கான தேசிய திட்டம் அப்படின்னு செயல்படுத்தப்படுது. இதுக்கான நிதி பகிர்வு அப்படின்னு பார்த்தோன்னா 60:40. ஒன்றிய அரசு 60% நிதியும் மாநில அரசு வந்து 40% பங்களிப்பும் வந்து கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. அரிசிக்கான போக்குவரத்து, இந்த மாதிரி கண்காணிப்பு, இந்த மாதிரி மதிப்பீட்டு செலவினம் வந்து 100% மத்திய அரசே தான் செலவு செய்கிறாங்க. சத்துணவு மையங்களுக்கான சர்வதேச தரச்சான்று பெறுதல தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக விளங்குது. இதுவரைக்கும் 100 சத்துணவு மையங்கள் வந்து சர்வதேச தர நிர்ணய அமைப்பின் கீழே சான்றிதழை பெற்றிருக்கு தமிழ்நாட்டில். சமூக தணிக்கை அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த சாஸ்டா அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. சோஷியல் ஆடிட் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு தான் சாஸ்டா. அடுத்தது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து உடல் நலத்தை உறுதி செய்யணும். கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்களுக்கான சேவைகளும் வழங்கும் திட்டமாக இது செயல்படுகிறது. 1975 இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போஷன் 2.0 அப்படிங்கிறதோடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 6 வயது வரையிலான குழந்தைகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், வளரிலும் பெண்கள் 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதை இலக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திட்டம். SDG 2 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2 கீழே பசிப்பிணியின்மை, அப்புறம் SDG 4 தரமான கல்வி வழங்குதல். ஸோ இதை அடையிறது தான் இந்த திட்டத்தோடைய முதன்மையான நோக்கம். ஸோ இந்த SDGலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குரூப் 1லையும் குரூப் 2 மெயின்ஸ்லையும் இது மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அடுத்த குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைகளை ஊட்டச்சத்து மிக்க ஆரோக்கியமான எதிர்கால சந்ததியினா உருவாக்கணும் அப்படிங்கிறது. 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா தாய்மார்களுடைய ஊட்டச்சத்து, அது இல்லாமல் அவங்க இளம் குழந்தைகளுக்கு உணவூட்டும் நடைமுறைகளை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த திட்டத்துடைய குறிக்கோள்கள். இந்த திட்டத்துடைய நோக்கங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நோக்கங்கள் அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கானது. குறிக்கோள்கள் அப்படிங்கிறது இந்த நோக்கங்களுக்காக செயல்படுத்தக்கூடியது. நோக்கங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நாட்டின் மனிதவள மேம்பாட்டுக்கு பங்களிக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்கிறது, இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, நிலையான ஆரோக்கியம், நல்ல உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கிறது, இலக்கிடப்பட்ட உத்திகளை கொண்டு ஊட்டச்சத்து குறைபாடுகளை களைதல். இதெல்லாம் தான் இந்த திட்டத்துடைய நோக்கங்கள். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் மூலமாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது அப்படின்னா இணை உணவு வழங்கப்படுது, முறைசாரா முன் பருவ கல்வி வழங்கப்படுது, ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி, சுகாதார பரிசோதனை, நோய் தடுப்பு மருந்துகள் அளிக்கிறது, பரிந்துரை சேவைகள் அப்படின்னு சொல்லி மேற்கண்ட இந்த 6 சேவைகளில் சுகாதார பரிசோதனை, நோய் தடுப்பு, பரிந்துரை சேவைகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் கீழே செயல்பட்டு வருது. திறன்மிகு குழந்தைகள் மையம் தேசிய ஊட்டச்சத்து திட்டம் மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 வழிகாட்டுதலின்படி பார்த்தோம் அப்படின்னா 6 மாதத்திலிருந்து 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கூடுதல் ஊட்டச்சத்து வழங்குறது கட்டாயம்.
அடுத்ததாக வளரிளம் பெண்களுக்கான திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த திட்டம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. 14 வயசுலேருந்து 18 வயசுக்கு உட்பட்ட வளரிளம் பெண்களுக்கான திட்டம் இது. அடுத்ததாக தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம், நேஷ்னல் கிரச் ஸ்கீம், பால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னையே பார்த்த மாதிரி தான் 15வது நிதி ஆணையத்தோடைய பரிந்துரையின்படி சக்தி இயக்கம் திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதில் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய திட்டங்கள்லாம் சம்பல் அப்படின்னும், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் சமர்த்தியா அப்படின்னும் பிரிச்சிருப்பாங்க. அந்த சமர்த்தியா அப்படின்ற துணை திட்டத்தின் கீழே தான் இந்த தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் குழந்தை காப்பகங்களுக்கு 60:30:10 ஒன்றிய அரசு, மத்திய அரசு 60%, மாநில அரசு 30%, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் 10% அப்படின்ற நிதி பகிர்வின் அடிப்படையில் மானியம் வழங்கப்பட்டு வருது. சக்தி இயக்கம், அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து 2.0. ஸோ 2யும் வந்து இன்டெகிரேட் பண்ணதுனால என்னாகும் அப்படின்னா, இந்த வேலைக்கு போகிறாங்க இல்லையா தாய்மார்கள், அவங்க 6 மாதங்கள்லேருந்து 6 வயது வரையிலான அவங்களுடைய குழந்தைகளை வந்து பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு போகணும். ஸோ பணிபுரியக்கூடிய பெண்கள் வந்து தொடர்ந்து பணிக்கு இடைவிடாது போகணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம் பால்னா அப்படின்ற பெயரில் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டு குழந்தைகள் மையத்தோடு இணைந்த இந்த குழந்தைகள் காப்பகங்கள் வந்து உருவாக்கப்பட்டு வருது. அடுத்ததாக பிரதம மந்திரியின் பழங்குடியினர் மற்றும் ஆதிவாசிகளுக்கான திட்டம், பிஎம் ஜன்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிறது தான் பிஎம் ஜன்மன். இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது எப்படி இப்போது வேலைக்கு போகிறவங்க விட்டுட்டு போகிறாங்க. இதுவே மலைவாழ் பகுதிகளில் பழங்குடியின மக்கள் குழுக்களாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை விட்டுட்டு போகணும் இல்லையா, அங்கே குழந்தைகள் மையங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு பராமரிக்கப்படுது. ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, செங்கல்பட்டு, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருவள்ளூர், திருப்பத்தூர் இந்த 6 மாவட்டங்களில் 10 புதிய குழந்தை மையங்கள் 15/1/2024 ஸ்டார்ட் பண்ணி செயல்பட்டுட்டு வருது. அதுக்கான திட்டம் தான் பிரதம மந்திரியின் பழங்குடியினர் மற்றும் ஆதிவாசிகளுக்கான திட்டம். அடுத்ததாக ஊட்டச்சத்து கண்காணிப்பு செயலி, போஷான் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஜனவரி 2021. ஸோ எல்லா குழந்தைகள் மையங்கள்லையும் சேவைகள் வந்து ஒழுங்காக கொடுக்கப்படுதா அதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மின்னணு ஆளுமை நிறுவனத்தின் ஒருங்கிணைப்போட டிஎன்ஐசிடிஎஸ் செயலியில் பதிவேற்றம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து இந்த தகவல்கள் எல்லாமே வந்து அதில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஊட்டச்சத்தை உறுதி செய். ஸோ இந்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா 7/5/2022 சட்டமன்ற பேரவையில் இதுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. ஸோ 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து மருத்துவ உதவியும், ஊட்டச்சத்து தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து பெட்டகமும் வந்து வழங்கப்படும் அப்படின்லாம் அறிவித்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 22 கோடி ரூபாய் செலவில் 15/11/2024 அன்றைக்கி அரியலூர் மாவட்டத்தில் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் 2ஆம் கட்ட நிகழ்வு வந்து தொடங்கி வச்சாங்க. அடுத்ததாக மக்கள் இயக்கம் ஜன் அந்தோலன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷனுக்கு கீழே செயல்படுத்தக்கூடிய திட்டம் இது. இது என்ன அப்படின்னா, மக்களுக்கு அந்த ஊட்டச்சத்து பற்றின எல்லா தகவல்களும் தெரியப்படுத்தணும். இவங்க போய் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு வருவாங்க. ஸோ மாநில அரசு துறைகள், பொது பிரதிநிதிகள், உள்ளாட்சி அமைப்போடைய பிரதிநிதிகள் இவங்களோட பங்களிப்பு மூலமாக இந்த இயக்கம் வந்து செயல்படுத்தப்படுது. அடுத்ததாக ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி, இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த 0லேருந்து 6 வயசு வரைக்கும், ஸோ இந்த டைமில் தான் அவங்களுடைய கற்றல் திறன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. அடுத்ததாக குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, சீர்திருத்த பள்ளிகள் சட்டம் 1876 கீழே அரசு சீர்திருத்த பள்ளிகளை 1887 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்திய அளவில் முறையாக மெட்ராஸில் தான் மெட்ராஸ் குழந்தைகள் சட்டம் 1920 இயற்றப்படுது. அதன் மூலமாக சீர்திருத்த பள்ளிகள் வந்து மாநில அரசால் நிறுவப்படுது.
இப்போது இந்த சேவைகளை வந்து குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைகள் துறை வந்து வழங்கி வருது. இதுக்கு முன்னாடி சமூக பாதுகாப்பு துறை அந்த பணிகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த துறையின் கீழே இயங்கக்கூடிய நிறுவனங்களில் இளைஞர் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 படி பராமரிப்போ இல்லை பாதுகாப்போ தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை சட்டத்துக்கு முரண்பட்டதாக கருதப்படக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இந்த இரு வகையான குழந்தைகளுடைய எதிர்கால நலனை முன்னிறுத்தி அவங்களுக்கான பாதுகாப்பு வந்து வழங்கப்படுது. ஓகே, இப்போ குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைகள் துறை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒட்டுமொத்தமாக குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன சட்டங்கள் திட்டங்கள் சேவைகளை செயல்படுத்துகிறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இளைஞர் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015, பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 போக்சோ ஆக்ட், குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் சட்டம் 2005, கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005, தமிழ்நாடு யாசகம் பெறுதல் தடுத்தல் சட்டம் 1945, தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் பெக்கிங் ஆக்ட் 1945. திட்டங்கள் சேவைகள் என்னென்ன குடும்ப நல துறையினால் செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் திட்டம் மிஷன் வாத்சல்யா, குழந்தைகளுக்கான உதவி எண் சேவைகள் 1098, இளைஞர் நீதி நிதி மூலம் வழங்கப்படும் நிதி உதவி, முறைசாரா கல்வி, தொழிற்பயிற்சி திறன் வளர்ப்பு பயிற்சிகள், குழந்தைகளுக்கான கல்வி சுற்றுலா திட்டம், குழந்தைகளுக்கான சமூக உளவியல் சார்ந்த உதவி, குழந்தைகளுக்கான போதை தடுப்பு மையம், போதைப்பொருள் தேவை குறைப்புக்கான தேசிய செயல் திட்டம், அடிப்படை பயிற்சி தொகுதி, மனரீதியில் மாற்றங்கள் ஏற்படுவதற்குரிய பயிற்சிகள், பாதை அப்படின்ற திட்டம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைகள் துறை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் இளைஞர் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 அப்படின்றது பார்த்தோன்னா, சட்டத்துக்கு முரணாக செயல்பட்டதாக கருதக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய பராமரிப்பு, அவங்க பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய குழந்தைகள், ஸோ இவங்களை வந்து எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகளை தான் இந்த சட்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கான முறையான அந்த அணுகுமுறையை கடைபிடிச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தின் கீழே தமிழ்நாடு அரசு இளைஞர் நீதி விதிகள், அதாவது இந்த சட்டம் கொண்டு வந்தது 2015, அதுக்கான விதிகள் 2017 உருவாக்கி நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. விதிகளில் கடைசியாக எப்போது திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா 2024 திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒரு சில அப்ரிவேஷன்ஸ் இருந்தது, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி, மத்திய தத்தெடுப்பு வள அதிகார அமைப்பு. அடுத்ததாக ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சிஸ், சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தொட்டில் குழந்தை திட்டம் 1992 சேலம் மாவட்டத்தில் வந்து தொடங்கினாங்க. இப்போது பார்த்தோம் அப்படின்னா சேலம், மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ பெண் சிசு கொலைகளை தவிர்க்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி, குழந்தை இறப்பின் பிடியிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் 1992 சேலம் மாவட்டத்தில் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்தப்போ. அடுத்ததாக கூர்நோக்கு இல்லங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சட்டத்துக்கு முரணாக செயல்பட்டதாக கருதக்கூடிய குழந்தைகளை நீதி கேட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டு விசாரணை நடைபெறும் டைமில் அவங்கள அந்த காலங்களில் தற்காலிகமாக பாதுகாக்கணும், அவங்களுக்கான சேவை வழங்கணும்னு சொல்லி தான் இந்த கூர்நோக்கு இல்லங்கள் வந்து நிறுவப்படுது. அதன் அடிப்படையில் மாநிலத்தில் இப்போது 8 கூர்நோக்கு இல்லங்கள் வந்து அரசால் நடத்தப்பட்டு வருது. சிறப்பு இல்லங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த சட்டத்தின் கீழே கைது பண்ணிட்டாங்க, விசாரணை நடக்குது, அந்த டைமில் அவங்கள தங்க வைக்கணும்னு கூர்நோக்கு இல்லங்கள். விசாரணை முடிஞ்சு அவங்களுடைய குற்றம் வந்து நிரூபிக்கப்படுது, உறுதி செய்யப்படுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நீண்ட கால மறுவாழ்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சிறப்பு இல்லங்கள் வந்து இந்த இளைஞர் நீதி பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் 2015 பிரிவு 48 படி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த குழந்தைங்க 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் இந்த இல்லங்களில் தங்க வைக்கப்படுவாங்க.
நீண்டகால மறுவாழ்வு திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது. சென்னையில் சிறுமியருக்கும் செங்கல்பட்டில் சிறுவருக்கும் அப்படின்னு சொல்லி 2 அரசு சிறப்பு இல்லங்கள் வந்து செயல்பட்டுட்டு வருது தமிழ்நாட்டில். அடுத்ததாக குழந்தை பாதுகாப்பு சேவைகள் திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா மிஷன் வத்சல்யா. ஸோ இந்த திட்டம் வந்து மாநில அரசோடைய பங்களிப்போடு செயல்படுத்தக்கூடிய மத்திய அரசோடைய திட்டம் தான். இதுவுமே இந்த இளைஞர் நீதி சட்டம் 2015 கீழே செயல்படுத்தப்படுது. குழந்தைகளுடைய சிறந்த நலன், அவங்களுடைய பாதுகாப்பு, இதுதான் அவங்களுடைய முக்கிய கொள்கையை வச்சு அவங்கள உரிய சேவைகள் வழங்குறத உறுதி செய்கிற வகையில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழே செயல்படக்கூடிய கட்டமைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம், ஸ்டேட் சைல்டு ப்ரொடெக்ஷன் சொசைட்டி, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகுகள், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்ஸ், மாநில தத்தெடுப்பு வள முகமை, ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி. இந்த அமைப்புகள்லாம் தான் இந்த சட்டத்தின் கீழே குழந்தை பாதுகாப்பு சேவைகளை வழங்கி வருது. அடுத்தது தமிழ்நாடு மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம் இருக்குல்ல, அது வந்து யூனிசெஃபோடு இணைந்து கிராம அளவில் குழந்தை பாதுகாப்பு செயல்பாடுகளை வந்து சிறப்பாக நடத்திட்டு வராங்க. அடுத்ததாக பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ ஆக்ட் 2012. ஸோ வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், ஆபாச படங்கள் எடுத்தல், இதிலேருந்து குழந்தைகளை பாதுகாக்குது. பாலியல் குற்றங்களின் தீவிர தன்மைக்கு ஏற்ப தண்டனையை வழங்கணும், அபராதம் விதிப்பதற்கும் இந்த சட்டம் வந்து வழிவகை செய்யுது. இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும், அவங்களுடைய எதிர்கால நலனுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இழப்பீட்டு நிதி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் சட்டம் 2005, கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005. ஸோ இந்த சட்டம் எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே நிறைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு தொடர்பாக நிறைய சட்டங்கள் வந்து நடைமுறையில் இருக்குது. அதெல்லாம் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்படுதா அப்படின்னு கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க, தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். எந்த சட்டத்தின் கீழே? குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் சட்டம் 2005 சட்டப்பிரிவு 17(1) படி தான் இந்த தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் 6 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக இந்த ஆணையம் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக இந்த நேம் ஆஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, அதே தான் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015, ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, போக்சோ ஆக்ட் 2012, சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. ஸோ இது என்னென்ன கேசஸ், அப்படி எவ்வளோ கேஸ் பதிவாயிருக்கு அப்படின்றத கொடுத்தாங்க. நம்ம ஆக்ட் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒழுக்கநெறி பிறழ்தல் தடுப்பு சட்டம் 1956, த இம்மோரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956. ஸோ பெண்களை வணிக நோக்கத்தில் பாலியல் சுரண்டலுக்கும் கடத்தலுக்கும் உள்ளாக்கிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லியே ஒழுக்கநெறி பிறழ்தல் தடுப்பு சட்டம் 1956 இயற்றப்படுது. ஸோ இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்களை மகளிர் காப்பகங்களில் தங்க வச்சு அவங்களுக்கான முறைசாரா கல்வி, தொழிற்பயிற்சி, திறன் மேம்பாடு இதெல்லாம் வந்து வழங்கணும், நீண்டகால மறுவாழ்வு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. மகளிர் காப்பகங்கள், பாதுகாப்பு இல்லங்கள் இந்த சட்டத்தின் கீழே உருவாக்கப்படுது. ஸோ இதில் வணிக நோக்கில் பாலியல் சுரண்டலால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அந்த இல்லங்களில் தங்குறதுக்கு அனுமதி அளிக்கப்படுது. ஸோ அவங்களுக்கு தேவையான பராமரிப்பு, மருத்துவ சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, தொழிற்பயிற்சி இதெல்லாம் இந்த மகளிர் காப்பகங்கள், பாதுகாப்பு இல்லங்களில் வழங்கப்படுது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நிவாரண நிதியிலிருந்து 10,000 ரூபாய் உடனடி நிவாரணத்துக்கான நிதி உதவியும் வந்து வழங்கப்படுது. இந்த சட்டத்தின் கீழே மாநில அரசால் சென்னை, மதுரை, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களோட மறுவாழ்வுக்குன்னு சொல்லி 5 அரசு மகளிர் காப்பகங்களும் பாதுகாப்பு இல்லங்களும் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. அடுத்ததாக வாழ்வொளி திட்டம்
உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். மனித கடத்தலில் பெண்களோ இல்லை குழந்தைகளோ வணிக ரீதியாக பாலியல் தொழிலுக்காக கடத்தப்படுறாங்க அப்படின்னா அது வந்து மனித உரிமைகளுக்கு எதிரான கொடும் குற்றம். ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து மறுவாழ்வு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசோடைய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் மாநில அரசுகளோட நிதி உதவியோட வாழ்வொளி திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த திட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் சுரண்டலை தடுக்கணும், கடத்தப்பட்டவர்களை மீட்டு மறுவாழ்வு அளித்து குடும்பம் அவங்களுடைய சமூகத்தோடு ஒருங்கிணைக்கணும், வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இந்த வாழ்வொளி திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ உஜ்வாலான்னு இன்னொரு ஸ்கீம் இருக்கும், அது வந்து சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் ரிலேட்டடாக. இது வந்து உஜ்வாலா ஸ்கீம் அப்படிங்கிறது, இதுவும் அந்த மிஷன் சக்திக்கு கீழே தான் வரும். அடுத்ததாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி. ஸோ இதன் கீழே இந்த COVID-19 பேண்டமிக் டைமில் பெற்றோரை இழந்திருப்பாங்க இல்லையா குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து நிதி உதவியும் நலத்திட்டங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டு கீழே. ஸோ அந்த டைமில் பெற்றோர்களை இழந்து நின்ற குழந்தைகளுக்கு தலா 5 லட்சம் அப்படின்னு சொல்லி 20 கோடி ரூபாய் வந்து நிலையான வைப்பு தொகையாக அவங்க பெயர்லேயே வந்து வைப்பீடு வந்து செய்யப்பட்டிருந்தது. அடுத்ததாக குழந்தைகளுக்காக அரசால் எடுக்கப்பட்ட சிறப்பு முயற்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை அப்படிங்கிறத 2021 தமிழக அரசு வந்து வெளியிட்டிருந்தது. சாலையோரங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான மறுவாழ்வு கொள்கை 2022 மறுவாழ்வு கொள்கை அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. அடுத்ததாக சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் இன்டகிரேட்டட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக அரசுடைய சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை, இந்த துறையின் கீழே என்னென்ன அலுவலகங்கள்லாம் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது குழந்தை நலன், அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய மேம்பாடு பற்றின பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. சமூக மேம்பாட்டுக்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அடுத்ததாக பாதை திட்டம். இது என்ன திட்டம் அப்படின்னா, இந்த அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்களே சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபட்டு அந்த விசாரணை போயிட்டுருக்கும் போது கூர்நோக்கு இல்லங்களில் தங்க வைக்கப்படுற குழந்தைகள், அதுக்கப்புறம் முதன்முறையாக சட்டத்துக்கு முரணாக செயல்பட்டது, இதான் ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறார்களை ஆற்றுப்படுத்தணும். மது அப்புறம் போதை பழக்கத்துலேருந்து அவங்கள விடுவிக்கணும், திறன் மேம்பாட்டை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ மறுபடியும் அவங்க வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாமல் அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலமாக சென்னையில் பாதை அப்படின்ற திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக குழந்தைகளுக்கான உதவி எண் ஏற்கனவே பார்த்தோம் 1098. ஸோ 24 மணி நேரமும் தேசிய அளவில் இலவசமாக இயங்கி வரக்கூடிய உதவி எண் தான் இந்த 1098. தமிழ்நாடு அரசின் கீழே இந்த சேவை எப்போலேருந்து வழங்கப்படுது அப்படின்னா 2023 ஆகஸ்ட் 1 செயல்படுது. அடுத்ததாக குழந்தைகளுக்கான போதை தடுப்பு மையங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு, மதுரை, நாமக்கல், சென்னை, திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர், கடலூர், சேலம், தஞ்சாவூர்னு சொல்லி 11 மாவட்டங்களில் 12 குழந்தைகளுக்கான பிரத்யேக போதை தடுப்பு மையங்கள் வந்து அரசு நிதி உதவியோட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருது. அதில் சென்னையில் மட்டும் 2 மையங்கள் இருக்குது. அடுத்ததாக போதை தடுப்பு திட்டம். ஸோ அந்த மது போதைக்கு அடிமையானவங்களுக்கு, உள்நோயாளிகளுக்கும் வெளிநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி 25 ஒருங்கிணைந்த மறுவாழ்வு மையங்கள் வந்து செயல்பட்டு வருது. இதே போல் மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்திட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி போதை தடுக்கிறோம், மறுவாழ்வு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி போதைப் பொருள் தேவை குறைப்புக்கான தேசிய செயல் திட்டம் நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரெடக்ஷன் அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அடுத்ததான் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவிற்கான பிரச்சாரம் நாஷா முக்த் பாரத் அபியான், ட்ரக் ஃப்ரீ இந்தியா கேம்பெயின். ஸோ போதைப் பொருட்கள்னால வரக்கூடிய தீமைகள் பற்றின விழிப்புணர்வு நிகழ்ச்சி இது வந்து பிரச்சாரம்.
ஸோ மத்திய அரசு தான் இதை வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தினாங்க. அடுத்ததாக குழந்தை பாதுகாப்பிற்கான பிற துறைகளுடனான ஒருங்கிணைப்பு. ஸோ சமூக நலன், கல்வித்துறை, தொழிலாளர் நலன், சமக்ரா சிக்ஷா அபியான், ரயில்வே காவல்துறை, வருவாய்த்துறை, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள், ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, மருத்துவம், சுகாதாரம், காவல்துறை, நீதித்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைகள் துறையோடு சேர்ந்து குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உறுதி செய்யுது. ஸோ நம்ம வந்து குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைகள் துறை மட்டும்தான் செயல்படும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு துறையும் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒருங்கிணைக்கப்பட்ட குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உறுதி செய்கிறாங்க. அடுத்ததாக இளைஞர் நீதி சட்டம் 2015. ஸோ அதன் கீழே செயல்படக்கூடிய இல்லங்களை திறம்பட எப்படி வந்து நிர்வகிக்கணும், அதுக்கான நடவடிக்கைகளை பரிந்துரைங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் குழு வந்து அமைக்கப்படுது. அவங்களுடைய பரிந்துரையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த துறையின் கீழே செயல்படக்கூடிய பல்வேறு இல்லங்களுடைய உள்கட்டமைப்பு அப்புறம் வசதிகளை வந்து மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நபர் ஆணையம் வந்து பரிந்துரைகளை வழங்கியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சமூக பாதுகாப்புத்துறை, அதாவது இந்த சந்துரு அவர்களுடைய தலைமையினாலும் கூட என்னென்ன பரிந்துரைகள் வழங்கினாங்க அப்படின்னா, சமூக பாதுகாப்புத்துறை அப்படின்ற துறையோட பெயரை குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைகள் துறை அப்படின்னு சொல்லி மாற்றுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மாற்றிருப்பாங்க. டைரக்டரேட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது டைரக்டரேட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த ஆணையம் பரிந்துரைச்சதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அமன் பண்ணாங்க. 2017 இளைஞர் நீதி விதிகள் 2017 வந்து திருத்தம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அடுத்ததாக நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டிஜி, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எஸ்டிஜி 2 and 4 இதை வந்து செயல்படுத்துகிற வகையில் இந்த திட்டங்கள் வந்து இருக்கும். 2030க்குள்ளே நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடையக்கூடிய நோக்கோடு தான் இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் இலக்கு எண் 5 பாலின சமத்துவத்தை அடைதல், அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு அதிகாரம் வழங்குதல். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து 4, 2ஓட கனெக்ட் ஆகிறது தான். 5ஓட கனெக்ட் ஆகிறதும் ஒரு சில திட்டங்கள் வந்து இருக்கும். இந்த இலக்கு 5 அடைகிறதுக்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைகள் நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், காலை உணவு திட்டம், மதிய சத்துணவு திட்டம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம், சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர், அப்புறம் குழந்தை திருமண தடை சட்டம் 2006, இளைஞர் நீதி சட்டம் 2015, போக்சோ ஆக்ட், பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மாநில விருதுகள், குழந்தைகள் இளம் பருவத்தினருக்கு முறையான கால வரையறைகளில் சுகாதார ஆய்வுகள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம். மகளிர் நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, புதுமை பெண் திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், பெண்கள் உதவி எண் 181, சைபர் கிரைம் உதவி எண் 1930, காவல்துறை மூலம் காவலன், காவல் உதவி போன்ற கைபேசி தொடர்பு எண்கள், அனைத்து மாவட்ட தலைமையக மருத்துவமனைகளிலும் 49 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள், 7 சேவை இல்லங்கள், 33 பெண்களுக்கான இல்லங்கள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நகர பேருந்துகளில் பெண்கள் இலவச பயண வசதி, பணிபுரியும் மகளிர் விடுதிகள், பெண்கள் தையர் தொழிற் கூட்டுறவு சங்கங்கள், மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடங்களும், வேலைவாய்ப்பில் 33% இடஒதுக்கீடும், பெண்கள் முன்னேற்றத்திற்கான மாநில விருதுகள். இதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்குறது, சுகாதார சேவைகள், பேறுகால நிதி உதவி திட்டம், பெண்களுக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை, புதுமை பெண் திட்டம். பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005, தமிழ்நாடு மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் காப்பகங்கள் சட்டம் 2014,
பணிபுரியும் இடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2013. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம், விதவை மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நல வாரியம், மாநில மகளிர் கொள்கை, சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள், பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நிதி ஒதுக்கீடு. மூத்த குடிமக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதியோர் உதவித்தொகை, முதியோர் இல்லங்கள், மாநில முதியோர் கொள்கை, நடமாடும் மருத்துவ மையம், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007, மூத்த குடிமக்களுக்கான மாநில கொள்கை, சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள். இதே போல் திருநங்கைகள் நலத்திட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா திருநங்கைகள் ஓய்வூதிய தொகை மாதம் 1500, இலவச பயண வசதி, மானியமாக 50,000 வழங்கப்படுது. பதிவு செய்வதற்கான மொபைல் பயன்பாடு, அடையாள அட்டை, சுகாதார அட்டை, திருநங்கைகள் தையல் கூட்டுறவு சங்கம், வீட்டுமனை பட்டா, திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019, திருநங்கைகள் கல்வி கனவு திட்டம், தமிழ்நாடு அரசின் மாநில அளவிலான திருநங்கை விருது. இதை தவிர சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சமூக சீர்திருத்தத்துறை அப்படின்னு சொல்லி அறிமுகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1999 அப்போ முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களுடைய தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த சமூக சீர்திருத்தத்துறை உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் 2002 ஆதிதிராவிடர் அப்புறம் பழங்குடியின நலத்துறையோடு இணைக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் இந்த துறையோடைய முக்கியத்துவத்தை கருதி 2006 மறுபடியும் இந்த துறை உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது சமூக நீதி கண்காணிப்பு குழு. ஸோ சமூக நீதி அரசாணையோடைய 100ஆண்டு நாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க. அதன்படி 2021 அந்த குழு அமைக்கப்பட்டது. யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா பேராசிரியர் சுப வீரபாண்டியன் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கும், சமூக நீதி கண்காணிப்பு குழு. அடுத்ததாக முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24, மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி 24, உலக மகளிர் தினம் மார்ச் 8, திருநங்கையர் தினம் ஏப்ரல் 15, குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் ஜூன் 12, முதியோருக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம் ஜூன் 15, உலக முதியோர் தினம் அக்டோபர் 1, உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11, குழந்தைகள் தினம் நவம்பர் 14, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினம் நவம்பர் 24, வரதட்சணை தடுப்பு தினம் நவம்பர் 26, மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. இதே போல் சேவை எண்கள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மகளிர் உதவி எண் இதை ஆல்ரெடி பார்த்தது தான், ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 181, குழந்தைகள் உதவி எண் 1098, மாணவர்களுக்கான தேர்வு உதவி எண் 14417, முதியோர் உதவி எண் 14567, இணையதள குற்ற தடுப்பு எண் 1930.